குழந்தைகளுக்கான கதை. மேலும் வீடியோக்களை பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். என்னங்க, இப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடன் தொல்லையும் அதிகமா ஆயிடுச்சு. ஆமாண்டி, அதேதான் எனக்கும் ரொம்ப கவலையாவே இருக்கு. ஏங்க, எனக்கு ஒரு ஐடியா தோணுதுங்க. நம்ம பசங்களை என்னுடைய அம்மா கிட்ட விட்டுட்டு நம்ம கூலி வேலைக்கு போகலாமா? எனக்கு என்னவோ நீ சொல்றதும் சரியா தோணல. ஏன்னா நம்ம பசங்க நம்ம கூட இருந்தாதான் ஒழுங்கா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. சரிடி, நீ இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? எனக்கு சம்மதம் தான். சரிங்க, நான் போயிட்டு நம்ம பசங்களை என்னுடைய அம்மா வீட்டுல விட்டுட்டு நான் காலையில திரும்ப வந்துடுறேங்க. அக்கா, எனக்கு அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அக்கா. எனக்கும் அப்படிதான் தம்பி இருக்கு. நம்ம பிறந்த உடனே கொஞ்ச நாளிலே நம்மள பாட்டி வீட்டுல விட்டுட்டு கடன் பிரச்சனையால அவங்க கூலி வேலைக்காக போயிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்பி வருவாங்க. அது வரைக்கும் கொஞ்ச நாள் காத்துன்னு இருப்பா. இல்ல அக்கா, நம்ம சின்ன வயசுலயே இருக்கும் போதே அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்களா இல்லையானே எனக்கு தெரியல. ஏன்னா அப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியவே தெரியல. நான் இருக்கிறேன்ல, நான் உனக்கு எல்லா கதையும் சொல்றேன் என்ன. அப்படியா? அப்படி என்ன நடந்தது? எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்லையே. இல்லப்பா, நீ சின்ன வயசுல ரொம்ப மதிக்க மாட்ட. அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்களா, நீ அப்போ வீட்டுல இல்ல, வெளியே விளையாட போயிட்ட. அப்போ அப்பா வந்ததும் தம்பி எங்கன்னு கேட்டாங்க. நானு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்பா வெளியே தேடி பார்த்தாங்க. நீ என்ன பண்ண? ஒரு பாழடைந்த கிணற்றில் விளையாடி கொண்டு இருந்தாள். என்ன? நீ என்ன சொல்ற? நான் சின்ன வயசுல மதிக்க மாட்டேனா? ஐயோ கடவுளே! ஆமாண்டா, இன்னும் உன்னை பத்தி சொல்லணும்னா எவ்வளவோ இருக்கு. என்ன பண்றது, நீ சின்ன வயசுல அவ்வளவு குடும்பத்தனம் பண்ண. ஆமா அக்கா, எனக்கு இன்னும் கதைகளை சொல்லு. ஆனா எனக்கு இது என்னுடைய லைஃப்ல நடந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே சிறிது காலம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட அம்மாவும் அப்பாவும் நம்மளை பார்க்கறதுக்காக இங்க வந்தாங்க. அப்போ நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அம்மாவும் அப்பாவும் எப்ப வந்தாங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல அக்கா, எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லையே. நமக்கு அப்போ ஸ்கூல் படிக்கும் போது மதிய சாப்பாடு இடைவேளை. இப்போ இது நம்ம வீட்டுக்கு போகும்போதுதான் அவங்க வந்தாங்க. அப்போ அவங்க கூட ஜாலியா இருக்கும் போது நமக்கு டைம் போனதே தெரியல. நம்ம ஸ்கூலுக்கு லேட்டா வந்தோம். அதனால சார் வந்து என்னைய கேட்டாங்க, எதுக்காக லேட் ஆச்சு அப்படின்னு. நான் என்ன சொன்னேன், சார் அம்மாவும் அப்பாவும் வெளியூர்ல இருந்து வந்தாங்க, அவங்கள பார்த்துட்டு வந்தோம், அதனாலதான் சார் லேட் ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே ஞாபகம் இல்லக்கா. அதுக்கு நீ என்னக்கா சொன்ன? நான் வந்து என்னுடைய பேரண்ட் வந்தாங்கன்னு சொன்னேன். ஆனா சாரு என்னை மட்டும் தான் நினைச்சிட்டு என்னை விட்டுட்டாங்க. ஆனா உன்னை மட்டும் அடிச்சாங்க தெரியுமா? என்ன? என்ன அடிச்சாங்களா? எனக்கு இதே மாதிரி நடந்த மாதிரி தோணுது. ஆனா அது கனவா இல்ல நினவா அப்படின்றது எனக்கு தெரியலக்கா. அது எல்லாமே உண்மைதான். நான் சொல்றதுக்கு உங்ககிட்ட எவ்வளவோ இருக்கு, நான் அப்புறம் சொல்றேன். ஏங்க, நம்ம பசங்களை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. நம்ம மறுபடியும் போயிட்டு நம்மளுடைய பசங்களை பார்த்துட்டு வரலாமா என்ன? இல்லடி, நீ நினைக்கிற மாதிரி அவ்வளோ எளிதாக லீவு கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் காத்திருந்துதான் ஆகணும். ஐயோ கடவுளே,
என்னால மொத மாதிரி ரொம்பவுமே பேச முடியல. இவங்க 2 பேரும் வேற லீவ் வேணும், தன்னுடைய பசங்களை பார்க்கணும்னு வேற சொல்றாங்க. நான் என்ன பண்றது? சரி போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். என்னங்க, நம்ம பசங்களை பார்க்கறதுக்காக நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நாளைக்கு நம்ம பார்த்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம வீட்டுக்கு வரணும். என்னடி இப்படி பேசுற? அவங்க கூட நம்ம கொஞ்ச நேரம் கூடமா இல்லாம இருப்போம். நாளைக்கு நம்ம ஃபுல்லா இருந்துட்டு நாளை மறுநாள் தான் நம்ம இங்க வரணும். என்ன குழந்தைகளா, இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நாளை நான் அப்லோட் செய்யும் வீடியோவை தங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.